படம் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எல்லாருக்கும் பயங்கரமா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பயங்கரமான படமா இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த அழகா ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி அழகா எடுத்திருக்காரு. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம்னு சொல்றாங்க. பட் அவ்வளவு பெரிய விஷயம் அது. அவ்வளவு பெரிய ஒரு கான்செப்டை இங்க கொண்டு வந்தது. ஹாரர் படம் நினைச்சு வந்த எனக்கு இது ஒரு பயங்கரமான அன்எக்ஸ்பெக்டட் திங்கா தான் இருக்குது. அண்ட் மெயின்லி ஹியூமரா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், பயங்கரமா டெலிவர் பண்ணிருக்காங்க. தர்ஷனா இருக்கட்டும், காளி வெங்கட் கேட்கவே வேண்டாம். ரெண்டு பேருமே அழகா பண்ணிருக்காங்க. ஹர்ஷா பாய்ஜி புதுசு தமிழுக்கு பட் ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லா கெஸ்டர் அழகா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியோட எல்லாரும் இருந்து பார்க்கக்கூடிய நல்ல படம். மிஸ் பண்ண வேண்டாம் அந்த படத்தை. உள்ள நுழையும் போது எப்பயும் பட்ஜெட் படமா தான் இருக்கும். செம்ம மொக்கையா தான் இருக்கும். வழக்கமெல்லாம் கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பாங்க நினைச்சுதான் உள்ள போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாரர் மூவி மாதிரியே இருந்தது. செம்ம டிசப்பாயின்மெண்ட். வழக்கம்போல தமனா, அனுஷ்கா அந்த மாதிரி பெயெல்லாம் கொண்டு வந்து ஒரு டூயட்டை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா டோட்டலா இது வித்தியாசமான ஒரு டைம் டிராவல் மூவிங்கிறது போக போக தெரிஞ்சது. இன்டர்வல் வரைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனா அந்த டைம் டிராவல் கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்லையடா, நம்பாத மாதிரியும் இல்லையடா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல்லே போச்சு. செகண்ட் ஹாஃப் டோட்டலா வேற லெவல்ல இருந்தது. செம்ம காமெடி, என்ஜாய் பண்ணேன். பயங்கர காமெடி. உங்களுக்கு காமெடி டைலாக்கா வராது, பட் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லயே நம்மளை சிரிக்க வைப்பாங்களா, அந்த ஒரு சிரிப்பு பயங்கரமா இருந்தது. செம்ம ஃபீலா இருந்தது. லாஸ்டா எண்டிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும், சென்டிமெண்டா இருக்கும். அதாவது எப்படின்னா அள்ளனும் தோணாது, அதே நேரத்துல என்னடா இது அப்படிங்கிற மாதிரியும் தோணாம ஒரு ஹார்ட்ஃபுல்லா எப்பயுமே மைண்டுக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு இருக்கும்ல, நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் இழந்திருப்போம். ஆனா அவங்கள மீட் பண்ணி நேர்ல பாக்குற அந்த ஒரு உணர்வு இருக்கும். ஆனா நேர்ல பார்க்க முடியாத ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஹாரர் மாதிரி பார்க்கலாம். அடுத்து ஒரு 1 hour டைம் டிராவல் மூவி மாதிரி போகும். அடுத்து இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் காமெடியா போகும். கிளைமேக்ஸ்ல ஹாரர் கலந்த ஒரு சென்டிமெண்ட்டோட கொடுத்த மாதிரி இருக்கும். டோட்டலா அந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்டர்வல் மூவி மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம். ஒரு சயின்ஸாலாம் நிறையாலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே புதுசா மிஷின் கண்டுபிடிக்கிறது, லிக்விட்லாம் ஊத்துறது, இந்த இடத்துல அங்க போறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதே நேரத்துல பேயும் இருக்காது. உங்களுக்கு படத்துல பேயே இருக்காது. ஆனா ஒரு 10 நிமிஷம் ஹாரர் ஃபீல் கொடுத்துருப்பாங்க. ஹாரர் மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. நான் கூட அந்த குட்டி பையனை தான் பேயா கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி இல்லை, நம்ம யோசிக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்தது. செம்ம ஃபீல், செம்ம என்ஜாய்மெண்ட். ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம பார்த்தேன். பட் வெளில வரும்போது நல்ல ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. இது ஒரு டைம் லைன் பேஸ்டான ஒரு படம். கதை என்னன்னு வச்சுங்களேன், 2022 ஒரு ஃபிளாட்ல ஒரு கப்பல் இருக்காங்க. அதே ஃபிளாட்ல 2012 ஒரு கப்பல் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரோட டைம் லைன் லிங்க் ஆகுது. அதாவது இவங்க லைட் ஆன் பண்றாங்க, ஃபேன் ஆன் பண்றாங்கன்னா அங்க நடக்குது, அவங்க பெயின் நினைக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இங்க நடக்குது, இவங்க அதை பெயின் நினைக்கிறாங்க. ஸோ படம் ஒரு ஃபர்ஸ்ட் 30-40 மினிட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹாரர் ஜானர், ஒரு பேய் படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எப்போ இந்த கான்செப்டை டைரக்டர் உடைக்கிறாரோ அதுல இருந்து படம் செம்மையா சூடுபிடிக்குது. இன்டர்வல் வரைக்கும் செம்ம ஹிலாரிஸா, செம்ம ஒரு காமெடியா போச்சு. செகண்ட் ஹாஃப் டைரக்டர் உண்மையிலே பாராட்டணும். வெறும் இந்த ஒரு காமெடி ஜானர் மாதிரி போகாம அவர் என்னென்ன இதுல பண்ண முடியும், இதுல என்ன ஒரு ரிஸ்க் என்ன இருக்கு, ஒரு சென்டிமெண்ட் என்ன கொண்டு வரலாம், ஒரு நேபர்ஸ்க்கு இடையில ஒரு சண்டை என்ன கொண்டு வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு போய் எண்ட்ல சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு, ஒரு கிளைமேக்ஸ் சூப்பர் சென்டிமெண்டலான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருக்காரு. ரைட்டிங் இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹீரோ ஒரு நியூ ஃபேஸ். பட் அந்த இதை காம்பன்சேட் பண்றதுக்கு காளி வெங்கட்டும் இன்னொரு நோன் ஆர்டிஸ்ட் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுல ஸ்பெஷலி காளி வெங்கட் வேற ரேஞ்ச் நடிச்சிருக்காரு. படமே செமையா தூக்கியிருக்காரு. ஸோ என்னதான் ஹீரோ ஹீரோயின் நியூ ஃபேஸா இருந்தாலுமே அந்த சைட்ல உங்களுக்கு காளி வெங்கட் இன்னொரு நோன் ஆர்டிஸ்ட் சேர்ந்து படத்தை ஒரு நோன் ஆர்டிஸ்ட் படம், ஒரு நார்மல் படம் பார்க்குற ஒரு ஃபீலை கொண்டு கொடுத்துட்டாங்க. படம் ஹீரோயின் ஓரளவுக்கு டீசெண்டாக நடிச்சிருக்காங்க, பார்க்கறதுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. ஹீரோ கொஞ்சம் யூனிட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பட் அவர் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காரு. பட் நீங்க படமா பார்க்கும்போது அந்த குறையெல்லாம் பெருசா தெரியல. டெக்னிக்கலா சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி படத்துக்கு தேவையான ஒரு விஎஃப்எக்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, பட் கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஐ அதே மாதிரி எடிட்டிங், மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா கை கொடுக்குது. டிஐல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு 22 and 12 அந்த மாதிரி வரும்போது 2 டோன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று ப்ளூ, இன்னொன்று எல்லோ. ஸோ ஆடியன்ஸ்க்கு கிளியர் கட்டாக எது ப்ரெசென்ட் எது பாஸ்ட்டுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே மாதிரி இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ இது ஆடியன்ஸுக்கு புரியுமா புரியாதான்னு ஒரு கேள்வி வருது. ஸோ ஒரு நல்லா படிச்சவங்க அவங்க படம் பார்க்கும்போது சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாமே பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே டைம் ஒரு பாமரத்தை பார்க்குறான்னா அவனுக்குமே தெளிவாக புரியுற மாதிரி, எளிதாக புரியுற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது டிஐல அந்த டோன்ஸை பார்க்கும்போதே ரொம்ப தெளிவாக எது பாஸ்ட் எது ப்ரெசென்ட்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா கொண்டு மிங்கிள் பண்ணி படத்தை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம்.
ரொம்ப நான் சொல்றேன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டுலாம் வராதீங்க. ஒரு நார்மலா வந்து பாருங்க, கண்டிப்பா வந்து படம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் வந்து இந்த படம் வந்து நார்மலா ஒரு ஹாரர் படம் ஜானர் மாதிரி போகுது. அதை மாத்திரம் இவங்க ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் வேற ரேஞ்சில் போயிருக்கும். பட் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்போ கதையில இறங்குறாங்களோ அதுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் அல்டிமேட் சூப்பர். தர்ஷன் பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல அவருக்கு நல்ல காமெடியும் இருக்கு, அவருக்கு நல்ல எமோஷனல் பார்ட்டும் பயங்கரமா டெலிவர் பண்ணிருக்காரு. நல்ல ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸா இருக்குது, எல்லா எமோஷன்ஸும் மிக்ஸ் ஆன ஒரு பர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காரு. ஒரு ஃபுல் லீட் இது அழகா ரொம்ப நல்லா பண்ணிருக்காப்ல. காளி வெங்கடனா கேட்கவே வேண்டாம், பயங்கர ஒரு அழகான ஒரு பர்சன் ஆஃப் எமோஷனா இருக்கட்டும், ஹியூமரா இருக்கட்டும், எல்லா வர்சடைல் கேரக்டர்ஸையும் காட்டக்கூடிய ஒரு பர்சன். இதுல ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. இந்த படத்தை எல்லாரும் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். ஹாரர்னு மட்டும் நினைச்சு விட்டுறாதீங்க, எதிர்பாருங்கிற ஒரு பாயிண்ட் பயங்கரமா அதை அழகா பண்ணிருக்காங்க, நீங்க பாருங்க. அவரோட ஆக்டிங் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், அவரை ஆக்ட் பண்ண விதங்களை தாண்டி எடிட்டர் அந்த படத்துல உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் கேப்சர் பண்ணி கரெக்டா வச்ச விதம் சூப்பரா இருந்தது, காமிச்ச விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னு யாரை சொல்லணும் அப்படின்னா காளி வெங்கட், அவரை தான் சொல்லணும். உண்மையிலே அவரோட காமெடி தான் நம்மளை இந்த படத்துல ஃபுல்ஃபில்லா உட்கார வச்சது. ஏன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒண்ணுமே இருக்காது, சாதாரண விஷயமா இருக்கும். ஆனா அந்த காமெடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கொடுக்கும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருல, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து செம்ம ஃபீலா இருந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே செம்மையா என்ஜாய் பண்ணோம். படம் செம்ம காமெடியா இருந்தது. என்ன எனக்கு ஒரு ஃபீல்னா, உண்மையிலே இந்த படத்துக்கு அதிகமான ஒரு வெளியில தெரியவே இல்லை. நானே பாத்தீங்கன்னா வேற ஒரு மூவிக்கு தான் வந்தேன், சரின்னு சொல்லி இந்த மாதிரி சரி இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கு டிக்கெட் இருக்குல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போய் பார்த்தேன். ஏன் இந்த ப்ரமோஷன் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. ஏன் அப்படின்னா பெரிய பெரிய படங்கள் வந்து இந்த மாதிரி டைம் டிராவல்னு சொல்லி நிறைய கிரிஞ்செல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய இதெல்லாம் இருக்கு, நம்ம அந்த டிசப்பாயின்மெண்டா இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான டைம் டிராவல், இதை அக்செப்ட் பண்ண வச்சு அது ஒரு நார்மலா யதார்த்தமா இருக்கும். பெரிய வெளிநாடு போறது, இல்ல பின்னாடி போயிட்டு வந்துட்டு அங்க எதையோ சேஞ்ச் பண்றேன், அங்க எதையோ மாத்துறேன், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம நார்மல் ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும், ஃபேமிலியோட தான் இருக்கும். ஆனா அதுல நடக்கக்கூடிய சின்ன ஒரு டைம் டிராவல் வித்தியாசமா இருக்கும். நம்ம ஒரு ஹீரோ வந்து எங்கேயுமே போக மாட்டாரு, அதே இடத்துல தான் இருப்பாரு. ஆனா ஒரு டைம் டிராவல் நடக்கும். அந்த ஒரு டைம் டிராவல் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. என்ன எதிர்பார்த்து போனீங்க, என்ன இருந்துச்சு? இல்ல படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்ல. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஹாரர் படம் பார்த்த ஒரு ஜானர் இருந்துச்சு. அதே டைம் கொஞ்சம் காமெடி இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ படம் வந்து ரொம்ப ஒரு பிளாங்கான ஒரு மைண்ட்ல தான் போய் உட்கார்ந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் வந்து என்னடா ஒரு 2005 to 2012 அந்த ரேஞ்சுக்கு அந்த இயர்ஸ்ல வந்த ஒரு ஹாரர் படத்தோட அந்த ஒரு சிமிலரான ஃபீல் கொடுக்குது. ஒரு கதை எதுவும் காப்பின்னு சொல்ல வரல. ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா டக்குன்னு லைட் ஆனாது, ஃபேன் ஆனாது, அந்த ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த கதை எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அதுலேருந்து எனக்கு வந்து டோட்டலாக வேற ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஜானர் புது ஜானர்னு வரும்போது எல்லா சீன்ஸுமே புதுசாக இருக்கு. நம்மளுக்கு எந்த ஒரு வேற படத்தோட சீன்ஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு ஃபீல் வரல. ஸோ இந்த புது ஜானர் வரும்போது நம்மளுக்கு அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படம் போகுது. படத்தில் சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பான், அவனும் செம்ம சூப்பராக நடிச்சிருப்பான். அவன் வந்து உங்களை வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ண வைப்பான்னு வச்சுக்கலாம். படம் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம். எதிர்பார்த்ததுக்கு மேலே இருந்துச்சு, எதிர்பார்க்காதது இருந்துச்சு. அதான் நான் சொல்லுவேன், எதிர்பார்க்காத விஷயம் இருந்தது. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் படம் சொல்றாங்க, தமிழ்ல ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் படம். நான் மலையாளத்துல அவங்க ஃபிலிம் பார்த்திருக்கேன். தமிழ்ல ரொம்ப அழகாவே அதுக்கு பிளெண்ட் ஆகி அழகா அடாப்ட் ஆகி ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க அவங்க விஷயத்த. சோ இந்த படத்தை கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பாருங்க. உண்டு காதல் காட்சிகள் உண்டு. ஸோ நீங்க தியேட்டர்ல பாருங்க, நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க தியேட்டர்ல கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கணும். அதனால மியூசிக் நேரம் பிரேமமோட டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன். அவங்க அழகா பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப யதார்த்தமா நல்லா இருந்தது. ஆக்சுவலி மியூசிக் எல்லாருக்கும் ரொம்ப பயங்கரமா பிடிக்கும். பாசிட்டிவ் சொல்றது ஹியூமர், எமோஷன் பாயிண்டா இருக்கட்டும், அவ்வளவு பெரிய ஒரு சயின்டிபிக்கல் ஃபேக்டர் அவ்வளவு யதார்த்தமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொண்டு வந்தது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் மெயின்லி எமோஷன் பயங்கரமா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாருக்கும் இது கனெக்ட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு படம். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் செம்மையா இருந்தது. உண்மையிலே இந்த படத்துல எந்த இடத்துலயுமே நீங்க டைலாக் பெருசாவே இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி ஓஹோ ஆகும் மாஸ் இந்த டபுள் மீனிங் டைலாக் அந்த மாதிரி எந்த டைலாக்குமே இருக்காது. ரொம்ப சிம்பிள். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் தான் ஃபுல்லா படம் முழுக்கவே நிறைய ரியாக்ஷன்ஸ்ல தான் போகும். இது பெருசா ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஒரு நல்ல என்ஜாய் பண்ணி செம்மையா பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் சூப்பரா கொடுத்து
போட்டிருந்தாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எஸ்கே சார் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் போட்டிருந்தாரு. எனக்கு அந்த டவுட் இருந்தது, ஆனா அப்படிதான் சொன்னாங்க. அவரோட ப்ரொடக்ஷன்ல உண்மையிலே நல்ல நல்ல படம், சின்ன படங்களா வருது. அதை நம்ம தான் ரசிக்க மறந்துடுறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து எல்லாருமே தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், பசங்களோட விளையாண்டுட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இது ஒரு ஃபேமிலியாவும் என்ஜாய் பண்ணலாம், ஒரு பசங்களாவும் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல காமெடி டிராவல் மூவி அப்படின்னு சொல்லலாம். செம்மையா இருந்தது. ஆக்டிங் எப்படி பண்ணிருக்காரு? ப்ரீவியஸ் மூவிக்கு இது படத்துக்கு எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோ தானே. இல்ல ஹீரோவோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் மைனஸ் தான் சொல்லலாம். அவர் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். அவரை ரொம்ப குறை சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஒரு நார்மலா இருக்கு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு அந்த ஆக்டருக்கான அந்த ஒரு கேஷுவல்னஸ் அவர் ஃபேஸ்ல இல்ல. பட் அதை நான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு வந்து அந்த ஒரு நெகட்டிவ்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்க ஒரு படமா பார்க்கும்போது இவருக்கு என்னென்ன குறை இருக்கோ அதை அப்படியே உல்டாவா வந்து காளி வெங்கட் வந்து அவர் ஆக்டிங்ல தூக்கி நிப்பாட்டிட்டாரு. அவர் காமெடி ஒரு சென்டிமெண்ட், ஒரு பயம், நொந்து நூடுல்ஸ் ஆகிற மாதிரிலாம் ஒரு கேரக்டர் ஒரு சீன்லாம் வரும். அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெயின் எல்லாமே வந்து அவர் ஃபேஸ்ல ஆக்டிங்ல காமிச்சிருப்பாரு. இதுக்கு என்ன இங்க ஹீரோ சைட்ல குறை இருக்கு எல்லாமே வந்து அவர் காம்பன்சேட் பண்ணிட்டாரு. ஒரு ஆடியன்ஸா நீங்க பார்க்கும்போது எதுவுமே உங்களுக்கு அதை குறையா வெளில தெரியாது. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு சீனா? எதிர்பார்த்த சீனா? எதிர்பார்க்காத ஒரு சீன் வந்துச்சு. எதிர்பார்க்காத சீன் லாஸ்ட் 20 மினிட்ஸ். அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் பயங்கரமான ஒரு தாக்கத்தை எனக்கு கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே அதை கொடுக்கும். ஸோ அதான் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. ஹீரோ தவிர ஒரு கேரக்டர் நல்லா பெஸ்டா பண்ணிருக்காங்க. யார் அந்த மாதிரி விஷயம்? மெயின் ரோல் தர்ஷனா, காளி வெங்கடனை தவிர்த்து நான் அப்துல்லியை சொல்லுவேன். ஏன்னா எல்லா படத்துலயும் அப்துல்லி வந்து பயங்கரமா சின்ன ஸ்பேஸ் டைம் கிடைச்சாலும் ஒரு அழகா டெலிவர் பண்ணக்கூடிய பர்சன். இந்த படத்துலயும் அதே மாதிரி அவர் நரேட்டிவா இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அவ்வளவு எளிமையா அந்த விஷயத்தை, பெரிய விஷயத்தை அவர் தான் கொண்டு வந்திருக்காரு வெளியே. ஸோ நான் அப்துல்லியோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏதாச்சும் கெஸ்ட் ஒன்று பண்ணிருக்காரு? அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதனாலதாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆனா பார்த்தேன் சிவகார்த்திகேயன் தயாரிப்பு அப்படின்னு வந்தது. எனக்கு என்னன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, அதுல எந்த ஒரு இதுவுமே வரல. அவரும் கெஸ்ட் ரோல்ல வரல, வாய்ஸ்லயும் வரல, எதுலயுமே வரல. பட் அது வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க அவரோட ப்ரொடக்ஷன் தயாரிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நம்ப முடியல. ஆனா செம்ம ஃபீல், நல்ல ஒரு படம், சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ஜாய் பண்ணி பார்த்தோம். பாசிட்டிவ் சொல்லு, நெகட்டிவ் சொல்லு. நெகட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எங்களை ஹாரர் நம்ப வச்சது. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃப்ரெண்டான டைம் டிராவலு. அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல, அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியல. ஆனா என்ஜாய் பண்ற மாதிரி கொடுத்த டைம் டிராவல். இந்த டைம் டிராவல்னாலே ரொம்ப சீரியஸா போற மாதிரி ஆக்ஷன்ஸ் மூவிஸ் அந்த மாதிரியே நிறைய பார்த்துட்டே வந்திருக்கோம். ஒரு சில படம் தான் காமெடி பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து யதார்த்தமான காமெடியா நம்மளை ரசிக்க வச்சிருக்காங்களே, அந்த ஒரு விஷயம் பெருசா இருக்கும். அவங்க காமெடியா பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க ரொட்டீன் லைஃப் தான். ஆனா அதை நம்மளை ரசிக்க வச்சிருப்பாங்க. அவ்வளோ அது சூப்பரா இருந்தது. ஒரு சீன்ல கூட ரொம்ப வந்து அப்படின்னா அவர் சீரியஸா வந்து காளி வெங்கட் அவர் ஒரு சாங் ஒன்று ஓடும் எஃப்எம்ல. அவர் அந்த ரியாக்ஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, நான் கீழே விழுந்திருப்பேன். அந்த அளவுக்கு சிரிச்சேன். அப்படின்னா அந்த காமெடியை ஒர்க் அவுட் பண்ண வச்சது அவர் தான். உண்மையிலே படம் செம்ம சூப்பரா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணலாம். ஒரு படத்துல காளி வெங்கட் இருந்தானா கண்டிப்பா லீடரா பீட் பண்ற அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த படத்துல அதே மாதிரி டாமினேட் இல்ல பண்ணல. இந்த படம் வந்து கான்செப்டா பாத்தீங்கன்னா 2 கப்பல். ஸோ ஹீரோ ஹீரோயின் ஒரு கப்பல்னா காளி வெங்கட் இன்னொரு நான் ஆர்டிஸ்ட் ஒரு கப்பல். ஸோ 2 பேருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ்னு வச்சுங்களேன். நம்பர் ஆஃப் சீன்ஸ் வேணா வந்து காளி வெங்கட் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், பட் பயங்கர வெயிட்டேஜான ரோல். அந்த ரோல் இருக்கும் போது அவர் பர்ஃபார்மன்ஸ்ல வேற ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே வந்து தூக்கி சாப்பிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் ஒருத்தர்னால இந்த படம் வந்து ஒரு நான் ஆர்டிஸ்ட் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. உண்மையிலேயே அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்க்கும்போது என்னதான் வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு நோன் ஃபேஸ் அந்த ஒரு ரெகுலர் சினிமா பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்காது. அவர் ஒருத்தர் வந்து அந்த ரெகுலர் சினிமா ஃபீலை கொடுத்தாரு. எங்கேயுமே வந்து ஒரு நியூ ஆர்டிஸ்ட் படம் பார்க்குற ஒரு ஃபீலே கொடுக்காம பக்காவா அந்த நோன் ஆர்டிஸ்ட் ஃபீலை வந்து கொடுத்துட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப், செம்ம சூப்பர் ஆக்டிங். ஸ்பெஷலி டைரக்டர் அந்த ரைட்டிங் வந்து நான் உண்மையிலேயே வந்து பாராட்டேன். செம்ம சூப்பரான ஒரு ரைட்டிங். படம் பார்க்க வரவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? படம் பார்க்க வரவங்க இது ஹாரர் மட்டும் நினைச்சது விட்டுற வேண்டாம். படம் பார்க்க வரவங்க சந்தோஷமா ஒரு எமோஷன் பாயிண்டோட இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு வரணும். நெகட்டிவ்னு எனக்கு இதுல பாயிண்ட்ல பல, ஏன்னா நான் இது ஹாரர் மட்டும் நினைச்சு வந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தப்போ இது எனக்கு எதிர்பார்க்காத விஷயங்களை கொடுத்தனால எனக்கு நெகட்டிவ் சென்ஸ் இதுல பெருசா தெரியல எதுவுமே. இதுல அழகா இந்த ஒரு 2 hours கரெக்டா கட் அண்ட் ரைட் அந்த படத்தை அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு பெருசா படம் எதுவும் இல்லைங்க. சாரி, அது நீங்க படத்துல பாருங்க, அதை நான் எதுவுமே பேச விரும்பலையா. நான் 10க்கு ஆப்வியஸ்லி இதை நான் ஒரு 9.5+ நான் கொடுப்பேன். அதுக்கு நான் தாராளமா கொடுப்பேன். செம்மையா யூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே சொல்லலாம் ஹீரோ எனக்கு அவருங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நிறைய ஃபுல்லா அவங்க ஆக்சுவலி தர்ஷன், காளி வெங்கட் இவங்களோட
விஷயங்கள் மட்டும்தான் படம் முழுக்கவே போகும். நீங்க பெரிய நிறைய கேரக்டர் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, சும்மா ஒரு 4-5 கேரக்டர் தான். ஆனா போர் அடிக்காம வைக்கிறது ரொம்ப விஷயம். ஏன்னா 4 மூஞ்சி எவ்வளவு நேரம் பாக்குறது, 2 மணி நேரம் 4 மூஞ்சியை பாப்பீங்களா? அந்த போர் அடிக்காம கொடுத்த விதம் சூப்பரா இருந்தது. ஆஹ் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஹாரர் ஃபீல் கிடைக்கும், ஒரு 1 ஹவர் வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவல் மூவி கிடைக்கும், ஒரு 40 நிமிஷம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முழுக்க காமெடி ஜானர் மாதிரி போகும், ஒரு 20 நிமிஷம் சென்டிமெண்ட். ஸோ நம்ம எந்த ஃபீல்ட்ல பார்த்தாலுமே என்ஜாய் பண்ணலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. சாங் ஒண்ணு அப்படி அப்படிதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி சாங் நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள பெருசாலாம் இருக்காதுங்க, ரொம்ப யதார்த்தமான லைஃப் தான். பெரிய சாங்லாம் எதுவுமே இருக்காது. சாங் நீங்க இந்த லவ் ஓவர் ஆக்ஷன் சாங்ஸ், ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ், ஹீரோனோட இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனா அவங்க கொடுத்த பிஜிஎம், ரெண்டாவது அதை தாண்டி எடிட்டரை பாராட்டணும். உண்மையிலே எடிட்டர் சூப்பரா ஃபீல், அந்த ஒரு ஃபீல் உட்கார வச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும், அந்த இடத்துல அவரோட ரியாக்ஷனை வந்து கொஞ்சம் எடிட்டர் வந்து நல்லா காட்டுனதுனாலதான் நம்மளால அதை உட்கார முடிஞ்சுச்சு. இல்லைன்னா அந்த சீன்ல வந்து லேகா போய் டோட்டலா டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் உண்மையிலே, ஏன்னா யாருமே எடிட்டர் பேச மாட்டாங்க. பட் உண்மையிலே இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் அப்படின்னு சொன்னா எடிட்டர் தான். அதனாலதான் வந்து நம்ம நிறைய விஷயங்களை உள்ள இறங்க முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ப்ரொடியூசர் வந்து சிவகார்த்திகேயன் பார்த்தேன். பட் எனக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து எந்த சிவகார்த்திகேயன் ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம நடிகரா இல்லை வந்து, ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு காமன் நேம். ஸோ ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அந்த ஒரு பிராண்டுங்கிறது எங்கேயுமே தெரியல எனக்கு வெளியில. அதே மாதிரி படம் பார்த்து முடிஞ்சு வர அளவுக்கு கூட எனக்கு வந்து பிராண்ட் தெரியல. இந்த மாதிரி உங்களை மாதிரி மீடியா வந்து சிவகார்த்திகேயனை சொல்லும் போது தான் சரி அந்த சிவகார்த்திகேயன் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு வந்து அவர் பிராண்டை வந்து வெளில வந்து சொல்லாம தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். நல்ல ஒரு படம் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நல்ல படங்கள் அவர் பண்ணாருன்னா ஒரு ப்ரொடியூசரா நல்லா வளருவாரு. ஆக்டரா அவர் வேற ரேஞ்சில் வளர்ந்துட்டு இருக்காரு, அது வேற விஷயம். ஒரு ப்ரொடியூசராகவும் நல்லா வளருவார். இந்த மாதிரி நல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா. மொத்தமே ஒரு 5 கேரக்டர் தாங்க. இதுல எங்கெங்க அன்வான்டட் தேடுறதுன்னு தெரியலையே எனக்கு. ஆனா அந்த 5 பேருமே யூஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, டைரக்டர் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், எப்படி இவ்வளவு சின்ன பட்ஜெட்ல ஒரு டைம் டிராவல் மூவி எடுக்க முடியுங்கிறதே எனக்கு டவுட். ஏன்னா டைம் டிராவல்னு சொன்னாலே பீரங்கில இருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்றாங்க. அந்த மாதிரியே நம்ம பெரிய பெரிய பட்ஜெட்டாவே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன பட்ஜெட், ஆனா டைம் டிராவல் நம்ப முடியுது, ஆனா வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயுமே சயின்ஸ் இருக்காது, சின்னதா ஒரே ஒரு பிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த டைமென்ஷன்லாம் நம்மளுக்கு புரியாது. சரி ஏதோ பிசிக்ஸ் படிச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி விட்டுருவோம், அவ்வளவுதான். ஃபேமிலி பார்க்கலாம், அதே நேரத்துல லவ்வர்ஸ் பார்க்கலாம். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களா ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா நிறைய இடத்துல காமெடியை ரசிக்கலாம். நீங்களும் பதிலுக்கு கவுண்டர் கொடுக்கலாம் நிறைய விஷயங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். தர்ஷன் ஆக்டிங்ல வந்து எந்த ஒரு ரெசம்பன்ஸும் யாரை பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி தெரியல, சிவகார்த்திகேயனை காப்பி அடிச்ச மாதிரி தெரியல. அவர் வந்து அவர் ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனா அவர் வந்து இந்த கேஷுவல்னஸ், அந்த ஒரு கேமரா ஃப்ரேம் அவேர்னஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பட் அவர் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு. இன்னொரு 2-3 படம் நடிச்சாருன்னா கண்டிப்பா வந்து அவர் ஒரு ரெகுலர் ஹீரோ மாதிரி அந்த ஒரு இது வந்துடும் கண்டிப்பா. ஹீரோயின் வந்து ஒரு லுக் வைஸ் வந்து நல்லா இருக்காங்க, ஃப்ரேம்லயும் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டிங் சொல்ல மாட்டேன், அதே டைம் வந்து மோசமா சொல்ல மாட்டேன், ஒரு டீசெண்டா ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம ஒருத்தரை கம்பேர் பண்ணும்போது, இங்க ஒருத்தர் காளி வெங்கட்டும், அவர் கூட இன்னொரு ஆக்ட்ரஸ், அவங்க பேர் எனக்கு செய்யறதில்ல, அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஐயோ இவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்மியா தெரியுது. பட் ஓவராலா டீசெண்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. ஏங்க எப்பா பார்த்தாலும் ஒரு நல்ல படம்னு சொல்லிட்டாலே உடனே வந்து 18+ தானா? எல்லாமே ஃபயர் மூவி மாதிரியே எதிர்பார்க்க கூடாதுங்க, கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கணும். அப்படிலாம் இல்ல, நானுமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசிச்சேன். ஹாரர் கொண்டு வந்து தமனா ஒரு டூயட்டை போட வச்சு ஒரு சாங்க முடிச்சிருவாங்க போல அப்படின்னு நினைச்சேன், சுந்தர் சி ஸ்டைல்ல. கடைசி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம கொடுத்ததா சூப்பரா இருந்தது. செம்ம என்ஜாய் பண்ணோம். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி என்ஜாய் பண்ணோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான என்ஜாய்மெண்டா இருக்கும், டிஃப்ரெண்டான ஜானரா இருக்கும், டிஃப்ரெண்டா ரசிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். படத்துல வந்து டெக்னிக்கலா எல்லாமே நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ற அளவுக்கு மியூசிக் வந்து கரெக்டா தான் இருக்கு. எங்கேயுமே வந்து மியூசிக் ஓவராலும் டாமினேட் பண்ணல, கம்மியாவும் இல்ல, கரெக்டா வந்து இருக்குது. சாங்ஸ் இல்லங்கிறது இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் எல்லாம் இல்லை. ஆக்சுவலா சாங்ஸ் இல்லாம இருக்குதான் எல்லா படத்துக்கும்
இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக சாங்ஸ் இல்லைங்கிறது எந்த ஒரு மைனஸும் தெரியல. பாசிட்டிவ்னா ஜென்ரலாக இவங்க எடுத்த கதைகளுமே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ். இந்த கதை நான் சொன்னேன்ல, அந்த கதை இனி எப்போ ஆரம்பிக்குதோ அதுலேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மைனஸ்ன்னு சொன்னால் இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 40 நிமிஷம் வந்து ஒரு ஹாரர் காமிச்சிருப்பாங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் காமிச்சிட்டு அங்கேயே கதையை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா படம் வந்து இன்னும் வேற ரேஞ்சில் போயிருக்கும். இவங்க அதை ஒரு 40 நிமிஷம் கொண்டு வரும்போது இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 hour பார்க்கும்போது என்னடா இன்னும் ஒரு நார்மலான ஒரு படம், ஒரு 2005லேருந்து 10க்கு டைமில் வந்தக்கூடிய ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுதான் அந்த படத்துக்கு மைனஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை ஆரம்பிக்குதோ அதுலேருந்து படம் ஃபுல் ப்ளஸ் தான். இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏத்தாப்புல தான் படம் இருக்கு. 18+ காட்சிகள் இந்த படத்துல பெருசெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ஜானர் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போச்சு. ஏன்னா இப்போ ஒரே வீட்டில் வந்து வேற வேற காலகட்டத்தில் வந்து 2 பேர் இருக்கும்போது அசால்ட்டா 18+ வச்சிருக்கலாம். அதை வந்து அந்த 2 லேடிஸுக்கு வைக்காம, இல்லை லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸுக்கு வைக்காம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ காலை அவசரமாக கிளம்பணும்னா 2022ல் ஹீரோ போய் குளிக்க போவார். 2012ல் வந்து நம்ம காளி வெங்கட் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போவார். ஸோ உள்ள வந்து ஆள் உங்களுக்கு வந்து தெரிய மாட்டாங்க. பட் ஷவர் ஓப்பன் பண்ணும்போது இல்லை ஃப்ளஷ் பண்ணும்போதோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அந்த டைம்ல பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேஸ்ல அந்த ரியாக்ஷன்ஸ், நம்ம குளிக்கும் போது இன்னொருத்தர் அங்கே இருக்கான், வேற காலகட்டம் அவனால பார்க்க முடியாதுங்கிறத தாண்டி அந்த ஒரு என்னென்ன இந்த ஜானர்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ இந்த கதையில எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. அதே டைம் வந்து ஒரு அடல்ட் ஆங்கிள் போகாம ஃபுல்லா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக இந்த படம் பண்ணிருக்காங்க. எதுவுமே இருக்காது. நான் அதனாலதான் சொன்னேன், எனக்கு தயாரிப்புன்னு போட்டோன்னே ஏன்னா இப்ப நிறைய பேர் ஒரே நேம்ல இருக்காங்களா, சோ இவர் வந்து கண்டிப்பா அவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, வேற யாராவது ஒரு சிவகார்த்திகனா இருக்கும், அவரோட ப்ரொடக்ஷன் போல. ஏன்னா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்ல, எந்த ஒரு பெருசா ப்ரொமோஷன்ஸும் இல்ல. அப்படிங்கும்போது நம்ம மைண்ட்ல அப்படிதானே பிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அவர் ஆக்டிங்லயும் இல்ல, வாய்ஸ்லயும் இல்ல, அந்த இதுவுமே இல்ல, ஹெட்ஸ்டோன்லயுமே வரல. மொத்தமே 5 பேர், ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா பக்கா ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்த ஒரு ஃபீலும் இருந்தது. அந்த ஒரு இதுலதான் நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, அது உண்மையிலே சிவகார்த்திகேயன் சாரோட ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா கனா மூவியெல்லாம் அவர் தானே ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நானே எனக்கே தெரியும், அதை கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, ஸ்கிரீன்லயும் பார்த்து இதுவும் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியே கன்ஃபார்ம் பண்ணேன். சீரியஸாவே படம் சூப்பரா இருந்தது. என்ஜாய் பண்ணுங்க, கன்ஃபார்மா வந்து பாருங்க. தயவுசெய்து இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். காமெடி, ஹாரர், டைம் டிராவல் எல்லாத்தையும் ஒரே படத்துல போட்டு வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது எங்கேயாச்சும் கன்ஃபியூஸ் ஆகுமா கதை? இல்ல, கதை எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆகல. அது ரொம்ப தெளிவா வந்து வச்சிருக்காங்க. கதை எந்த சைடுமே கன்ஃபியூஸ் ஆகல. டிஐ வந்து பக்காவா வந்து பிரிச்சு தான் வச்சிருக்காங்க. ப்ளூ டோன் வந்து கரண்ட், எல்லோ டோன் வந்து பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஹாரர் ஜானர் மாத்திரம் தான் இந்த படத்துல வந்து ஒரு மைனஸ்ங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஹாரர் வச்சிருக்கலாம், நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு விட்டுருக்கலாம், அது லென்த்தா வச்சதான் எனக்கு மைனஸ். மற்றபடி காமெடி, சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வச்சிருக்கீங்க. அது எல்லாமே வந்து படத்துல நல்லா இருக்கு. நேபர்ஸ் ஃபைட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வச்சிருக்காங்க, அது எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல, ஒரு புத்திசாலி ஒரு படிச்சவன் வரானா அவனுக்கும் புரியல அளவுக்கு வந்து டெக்னிக்கலான டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. பாமரன் வந்தாலும் அவனுக்கும் தெளிவா புரியுற மாதிரி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா புரியும். ஓவரால் 8 out of 10 கொடுக்கலாம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் வந்து ஒரு நார்மலா பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது படம். அதுக்கப்புறம் வந்து படம் சூப்பரா இருக்கு. ஆனா படம் பார்க்க வரும்போது நான் இவ்வளவு 8 out of 10 சொல்றேன்னு சொல்லிட்டு வராதீங்க. ஒரு பெருசா எதிர்பார்ப்பு இல்லாம வாங்க. கண்டிப்பா வந்து படம் நல்ல ஒரு படம் பார்த்து ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். மியூசிக்ங்கிறது அந்த இடத்துல காமெடி மட்டும்தான். ஸோ காமெடி ஜானரான மியூசிக் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய இடத்துல போகும். ஒரு சில இடத்துல அந்த ஹாரரோட பீட்லாம் வரும், அதெல்லாமே சூப்பரா இருக்கும். பாட்டுன்னு சொல்லி ரொம்ப பெருசாலாம் எதுவுமே இல்லை. நீங்க பாட்டு, டான்ஸு, டூயட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அது வந்து கானா சாங்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நார்மலா மியூசிக் மட்டும்தான் பிளே ஆகும். படம் கதையை உங்களுக்கு அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே இங்க ஒரு பாட்டு வரணுமே, வரலையே, இங்க ஒரு கிளாமர் சாங் போட்டிருக்கலாமே அப்படிங்கிற தோணவே தோணாது. ஏன்னா உங்களுக்கு அந்த கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. இது வரைக்கும் நம்ம டைம் டிராவலே ரொம்ப டிஃப்ரெண்டான டைம் டிராவல் பார்க்கும்போது நம்ம அந்த கதையை தான் நோட் பண்ணுவோமே தவிர மற்றபடி எதையுமே பார்க்க மாட்டோம். கதை உங்களுக்கு 100% ஃபுல்ஃபில் பண்ணும். நான் மேக்ஸிமம் 10 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்டா கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் தாண்டி அந்த ஒரு லைன் ஒன்று சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி காலம் பொன் போன்றது, நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஒரு லைனை வச்சு, அந்த ஒரு லைன் தான் கதையே. அந்த கதையை இவ்வளோ பெருசா கொண்டுட்டு வந்து இவ்வளோ சின்ன பட்ஜெட்ல, ஏன்னா பெரிய பட்ஜெட்ல பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பா அந்த படத்துக்கு அவ்வளவுதான் 5-4 தானே. இவ்வளோ சின்ன பட்ஜெட்ல இந்த மாதிரி கொடுத்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். அது சூப்பரா இருந்தது. அதுக்காண்டி தான்